ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜீரா ரைஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஜீரகம், பட்டை, பிரியாணி இலை, பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது நல்லா ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலான்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு தாளிக்க வேண்டிய பொருளெல்லாம் நம்ம போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு நம்ம 2 பிரியாணி இலையும் பட்டையும் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப ஸ்பைசஸ் போடக்கூடாது இதில், ஏன்னா நமக்கு ஜீரக ஸ்மெல்லு தான் நல்லா வரணும். அதனால் சும்மா லைட்டாக போட்டிருக்கேன். 2 பட்டை, 2 பிரியாணி இலை, அப்புறம் ஜீரகத்தை போட்டேன். ஜீரகம் 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு, அதையும் போட்டு இதோடு சேர்ந்து வதக்கி விட்டுறலாம். நல்லா பொடிஞ்சு வரணும், நல்லா சவுண்ட் படப்படன்னு வரணும். வந்ததுக்கப்புறம் வெங்காயமும் பூண்டையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் பூண்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி கொஞ்சம் இதானதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் பூண்டையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணணும். ப்ரௌன் கலரில் வரணும், கழுவி விட்டுறக்கூடாது. அதேமாதிரி லைட்டாகவும் இது பண்ணக்கூடாது. கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் அது கொஞ்சம் உப்பு போட்டுருவேன். எப்போவுமே உப்பு போட்டுருவேன். கொஞ்சம் வெங்காயம் பூண்டு போடும்போது உப்பு போட்டுறோன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவும் ஆகும், நமக்கு நல்லா கலரும் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். கடையில் வாங்கி தான் யூஸ் பண்ணுறேன். வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணால் இன்னும் நல்லா தான் இருக்கும். இப்போ இது அரிசியை சேர்த்துடலாம். அரிசி அதில் போட்டாச்சு. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துலாம் நார்மலாக. இப்போ 1.5 டம்ளர்னால் 3 டம்ளர், அதுக்கு மேலே சேர்த்த வேண்டாம். கரெக்டாக இருக்கும். 2 விசில் விட்டு எடுத்துடலாம். 1.25 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன். இந்த சமயத்தில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கொதித்து வரணும். கொஞ்சம் அப்படியே தண்ணி கொதித்ததுக்கப்புறம் மூடி வச்சுட்டு 2 விசில் விடலாம். விட்டுட்டு இறக்கிடலாம். இது ஒரு ஈஸியான ரெசிப்பிங்க. ரொம்ப ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே ஆகிடும். இதுக்கு சைடிஷ்ஷாக நான் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் காரமாக செஞ்சுக்கலாம். கிரேவியாகவும் செஞ்சுக்கலாம், இல்லை பொரியல், இல்லை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் காரமாக சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 2 விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி வெந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ஜீரா ரைஸ் எவ்வளோ நல்லா ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவசரமாக பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் ஒரு 1/2 அன் ஹவரில் பண்ணிடலாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிப்பியும் கூட. டக்குன்னு யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா கூட நமக்கு ஒரு 2 கிரேவியை பண்ணோம்னா, ஒரு ஜீரா ரைஸையும் பண்ணோம்னா வேலை முடிஞ்சுதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குழந்தைங்களுக்கு நமக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடவும் இது நல்ல ஒரு ஈஸியான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு.